வணக்கம் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஜி ஸ்டார் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளூடூத் மாடுல் MP3 மாடுல் நாம் சொல்லியிருப்போம் இல்லையா. இதில் எல்லா ஃபார்மேட்ஸும் இதில் ஒர்க் பண்ணும். லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு இந்த மாடுல் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு பிக்சர் வரையவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதில் இன்புட் அவுட்புட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஓகேவா. இப்போது இந்த மாடுலோட ஸ்பெஷல் என்னென்னு கொடுத்துருக்கேன் இல்லையா. என்னென்னது, இதனுடைய ஆப்ரேட்டிங் வோல்ட் வந்து 5 வோல்ட். ஓகேவா. ஆப்ரேட்டிங் வோல்ட்டு 5 வோல்ட் இருக்கும். இதில் 2.0 அதாவது ஸ்டீரியோ அவுட்புட் வேணாலும் வர வைக்கலாம். 2.1 அதாவது வித் சப் அவுட்புட் வர வைக்கலாம். ஓகேவா. தென் இதில் வந்து பிக் ஐசி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் வெர்ஷன் வந்து ப்ளூடூத் வெர்ஷன், இதில் வந்து வெர்ஷன் 5. அதனால் இதனுடைய கெப்பாசிட்டி ஜாஸ்தி, கனெக்டிவிட்டி ஸ்பீடாக இருக்கும். அதனால் உங்களுக்கு நல்ல குட் குவாலிட்டி எஃப்எம் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஆக்சிலரி இன்புட், ஏன்னா ஒரு டிஜிட்டல் ப்ராசஸர் இது. ஆக்சிலரி இன்புட் 1 2 3 3 இன்புட் இருக்கும். இந்த டிஸ்பிளே கலர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட் 2 கலரில் இருக்குது. ஓகே. இந்த ஒரு அருமையான ரிமோட், பக்கா ரிமோட் இருக்குது. இதில் வந்து ஒரு AAA செல் 2 செல் உங்களுக்கு இதில் இருக்கும். இதில் 3 வோல்ட்டு. ஓகே. நல்ல குவாலிட்டி ரிமோட் இருக்குது. இந்த பேனலும் நல்ல லுக்காக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய செலக்டர் சுவிட்ச் இருக்குது இல்லையா, மோடு வால்யூம் ப்ளஸ் ஸ்கேன், இதெல்லாம் வந்து ஒரு சில்வர் பட்டனோடு இருக்கும் குவாலிட்டி. ஓகேவா. இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை ஜஸ்ட் வந்து உங்களுக்கு நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. சரி, ஒரு ஆம்பிளிஃபையர் ஒரு 2.1 ஆம்ப் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அசம்பிள் பண்ணிடலாம். ஒரு 2.1 ஆம்ப் தேவைன்னா என்ன வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு காமனாக ஒரு பவர் சப்ளை வேணும். தென் வேறு என்ன வேணும், 3 ஆம்பிளிஃபையர் வேணும். 3 பவர் ஆம்பிளிஃபையர் வேணும். உள்ள லெஃப்ட் சேனல், இன்னொரு ரைட் சேனல், இன்னொன்று வந்து சப்புக்கு. மொத்தம் 3 பவர் ஆம்பிளிஃபையர் வேணும், இருந்தால் போதும். ஓகேவா. தென் என்ன வேணும் அப்படின்னா, ஒரு மாடுல் ப்ளஸ் ட்ரைவ் போர்டில் வேணும். இப்போ தானே பாருங்களேன், இந்த இடத்துல பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது வந்து ஒரு 5.1, இது ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர். இதனுடைய காஸ்ட் வந்து 3000 ருபீஸ். தேவைப்படுறவங்க சொல்லுங்கள், நான் கொரியரில் அனுப்பிச்சி வைக்கிறேன் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் கண்ட்ரோல் இருக்குது, பேஸ் கண்ட்ரோல் இருக்குது, ட்ரிபிள் கண்ட்ரோல் இருக்குது. ஓகேவா. சப்புக்கு தனியாக கண்ட்ரோல் இருக்குது. இதெல்லாம் இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு இந்த செலக்டர் சுவிட்சுன்னு இருக்கும். லாஸ்ட்டில் இங்கே இருக்கு இல்லையா, செலக்டர் சுவிட்ச் இருக்கு இல்லையா. இந்த இடத்துல செலக்டர் சுவிட்ச் 5.1 அல்லது 2.1 செலக்ட் பண்ணல, எக்ஸ்ட்ரீம் ரைட்டில் இருக்குது. தென் அதுக்கப்புறம் இந்த ஆக்ஸ் இன்புட் 1 2 3 இந்த மாதிரி இருக்குது. 3 இன்புட் இருக்குது. ஒன்று USB FM, இன்னொன்று டேப் ரிகார்டர், DVD பிளேயர், இது மாதிரி எது இருந்தாலும் சரி 3 இன்புட் ஆக்சிலரி கொடுக்கலாம். ஸ்டீரியோ இன்புட் கொடுத்தா உங்களுக்கு என்ன வரும், இதில் அவுட்புட் வரும். அப்போது ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணால் கூட, ஒரு 5.1 ஆம்ப் அசம்பிள் பண்ணால் கூட உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் பேனல் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரோலும் தேவைப்படுது இல்லையா. ஆனால் இந்த ஒரு மாடுல் மட்டும் இருந்தால் போதும், உங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது. ஓகேவா. எல்லாமே இதுக்குள்ளே வந்து கம்ப்ளீட்டாக அந்த மாடுலுக்குள்ளேயே வந்துடும். அதாவது உங்களுக்கு வால்யூம் டோட்டலாக மாஸ்டர் வால்யூம் கூட்டி குறைக்கிறது இதில் வந்துடும். ட்ரிபிள் பேஸ் கூட்டி குறைச்சிடலாம். கூட்டி குறைக்கலாம்னா மைனஸ் ப்ளஸ் அப்படி வரும். சப்போட வால்யூம் கூட்டி குறைக்கலாம். இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஒரே ஒரு கண்ட்ரோல், ஆல் இன் ஒன், ஒரே ஒரு என்கோடரில் இந்த கொடுத்துருக்கு இல்லையா, இந்த ஒரே ஒரு என்கோடரில் இதெல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். சரி, இந்த மாடுலுக்கு நான் உங்களுக்கு ஒரு 5 வோல்ட் கொடுத்து பார்க்கலாம். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால், ப்ரீவியஸ் வீடியோஸ் ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜி ஸ்டார் கம்பெனியில் இந்த BT082 WRB, Wனா ஒயிட்டு, Bனா ப்ளூ டிஸ்பிளே அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதனுடைய காஸ்ட் 750 750 ரூபாய் வரும் இது. ஓகேவா. நல்ல குவாலிட்டி இருக்கும். ஒரு பிகினர்ஸ், நியூ கமர்ஸ், நீங்களே சொந்தமாக ஒரு 2.1 அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு மாடுல் இருந்தால் போதும். பர்ஃபெக்டாக இருக்குது. இதனுடைய ரிசல்ட் ரொம்ப அருமையாக இருக்கும், பக்காவாக இருக்குது. ஓகேவா. சரி, நம்ம பவர் சப்ளை கொடுத்து பார்க்கலாமா. இப்போ பார்க்கலாம். கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் பவர் ஆன் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு 5 வோல்ட்
இன்புட் கொடுத்துடணும். ஸோ வந்து ஆன் பண்ணோன்னே இப்படி தான் வரும். ஆன் பண்ணோன்னே இந்த லெஃப்ட் ரைட் சிக்னல் வரும் உங்களுக்கு. கூடவே என்ன ஃப்ரீக்வன்சி செலக்ட் பண்ணியிருக்கோமோ லாஸ்ட் ஃப்ரீக்வன்சி, அதாவது நேராக டைரெக்டாக உங்களுக்கு நேராக எஃப்எம் மோடில் வந்துடும். ஓகேவா? ஸோ ஏற்கனவே இந்த மாடலில் சொல்லியிருக்கோம், ஸ்டீரியோ சேனல் அவுட்புட் சப்போட அவுட்புட் இருக்கும். சப்போட அவுட்புட் இருக்கனால இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் ஐசி ஆல்ரெடி இருக்கிறதுனால நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு சப்ரி போட வேண்டியதில்லை. வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இதில் நல்ல எஃபெக்டிவாக நல்லா வருது. ஓகேவா? ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ வீடியோ இருக்குது, பார்த்துக்கலாம். ஓகே சரி, இப்போ எஃப்எம் வந்துருச்சு இல்லையா? நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எஃப்எம் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இந்த ஸ்கேன் பட்டன் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணலாம். ப்ரெஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன், உடனே என்ன உங்களுக்கு ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, இப்போது உங்களுக்கு தெரியும் இது இந்த இடத்துல இருக்குது, என்கோடர் இருக்குது. இந்த என்கோடர் உங்களுக்கு கொஞ்சம் மினிமைஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு தோணுது. அப்போ தான் விசிபிளாக உங்களுக்கு தெரியும். நான் வச்சுருக்கேன் கையில். இப்போது ஜஸ்ட்டு இது ஒரு ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண உடனே இந்த மோடு மாறிக்கும். என்ன வந்திருக்கு உங்களுக்கு? ஃபஸ்ட்டு வந்தோடனே உங்களுக்கு எல்ஆர் அப்படின்னு வந்திருக்கும். கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணலாமா? பாருங்கள், என்ன வந்திருக்கு? எல்ஆர். கொஞ்சம் விசிபிளாக இருக்குது இல்லையா? சரி, எல்ஆர் அப்படின்னா என்னது? லெஃப்ட்டு ரைட் அப்படின்னு பேர். இதில் இந்த 2.1ல் லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் மட்டும் தூக்கலாக வேணும். ப்ளஸ் வேணும்னா இந்த எல்ஆர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை கூட்டலாம். கூட்டிங்கன்னா மேக்ஸிமம் 30 பாயிண்ட்டு, குறைச்சிங்கன்னா அப்படியே குறைச்சிக்கிட்டே வரும் உங்களுக்கு வரும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு ஆம்பிளிஃபையரில் நம்ம என்ன பண்ணலாம்? லெஃப்ட்டு ரைட் ரெண்டை மட்டும் என்ன பண்ணலாம்? கூட்டலாம், குறைச்சிக்கலாம். சில பேர் எனக்கு பேஸே வர வேண்டாம், எனக்கு லெஃப்ட் ரைட் சேனல் மட்டும்தான் வரணும், 2.1 பர்ஃபெக்டாக வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதில் வால்யூம் கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இப்போ இருக்கிறது வால்யூம் கண்ட்ரோல் மோடு இருக்குது. இது வந்து 50 வரைக்கும், அப் டு 50 லெவல் 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இதில் ரைஸ் ஆகும், வச்சுக்கலாம். நம்ம டெமோ பண்ண போகிறோம், அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகேவா? மெல்ல குறைச்சிட்டே வந்துடுறேன். சரி, மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுறேன் எல்ஆர். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போட வால்யூம் இதை என்ன பண்ணலாம்? கூட்டலாம், குறைச்சிக்கலாம். பாருங்கள், சப்போட வால்யூம். அப்போது லெஃப்ட்டு ரைட்டை கூட்டிக்கலாம், சப்போட லெவலை குறைச்சிக்கலாம் பண்ண முடியும். உடனே இது வால்யூம் மோடுக்கு வந்துடும். மறுபடியும் 1 செகண்ட் லெஃப்ட்டு ரைட் வந்திருக்கு. தென் ப்ரெஸ் பண்ணோன்னு சப்போட வால்யூம் கூட்டி குறைக்கலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர்றது பேஸ் என்ன பண்ண முடியும்? கூட்டலாம், குறைச்சிக்கலாம். இதில் இப்போ என்ன இருக்குது உங்களுக்கு? -4 மைனஸ் இப்படியே வரும் உங்களுக்கு. -12 வரைக்கும் பேஸ் குறைச்சிக்கலாம். சுத்தமாக பேஸே இல்லாமல் பண்ணிக்கலாம். இல்லையா பேஸ் மட்டும் ரைஸ் பண்ணலாம். பேஸ் வந்து ப்ளஸ் பாயிண்ட் ஃபுல்லாகவே ரைஸ் ஆகும். தென் அடுத்தபடியாக இது பேஸுக்கு அடுத்தது ட்ரிபிள் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணும்? கூட்ட முடியும், குறைச்சிக்க முடியும். 12 -12 ப்ளஸ் வரைக்கும் குறைக்க முடியும், கூட்ட முடியும். நார்மல் விட்டுட்டோம் அப்படின்னா இதுதான் மேக்ஸிமம் வால்யூம். ஸோ இந்த ஒரே ஒரு என்கோடர் வச்சுக்கிட்டு நம்ம அவுட்புட்டை நல்லபடியாக கொண்டு வர முடியும். ஓகேவா? அப்போது நாம் இதை ஒரு டெமோ வீடியோ பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்போது ஒரு 2.1க்கு என்ன தேவை அப்படின்னா 3 பவர் ஆம்பிளிஃபையர், காமன் பவர் சப்ளை, இந்த ஒரு மாடுல் இருந்தால் போதும். இந்த மாடுலிருந்து என்ன பண்ண முடியும்? ஸ்டீரியோ அவுட்புட் ஒன்று கொடுத்து லெஃப்ட் ரைட்டை ட்ரைவ் பண்ணிடலாம். இன்னொரு அவுட்புட் இருக்குது, சப்போட அவுட்புட் கொடுத்து சப் ஆம்பிளிஃபையரை ட்ரைவ் பண்ணி ஒரு சப்பு பூரா ட்ரைவ் பண்ணலாம். பக்கா ரிசல்ட் இருக்குது, நல்ல குவாலிட்டி இருக்குது. நம்ம ஒரு டெமோ கிளாஸில் இதை பற்றி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போது எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 2, செல்ஃபோன் ட்ரைனிங், சிஆர்டி டிவி ட்ரைனிங், எல்சிடி டிவி ட்ரைனிங், 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், தென் ஆல் இண்டக்ஷன் ஸ்டவ், எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை, தென் யூபிஎஸ் இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கோர்சஸ் நடத்திட்டுருக்கோம். உங்களுக்கு என்ன கோர்ஸ் விருப்பமோ அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். நீங்கள் வீட்டில் இருந்த இடத்துல இருந்தே இந்த எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் நுணுக்கங்களை எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணமாக இருக்கிறதுனால யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். படிப்பு முக்கியமில்லை, ஆர்வம் ரொம்ப
முக்கியம். ஏதாவது ஒரு தொழிலை கற்று வச்சுங்க. பர்டிகுலராக எலக்ட்ரானிக்ஸ் சம்வாட் குட். ஓகேங்களா? இப்போது நாம் என்ன பார்த்துட்ருக்குறோம், G-Star கம்பெனியினுடைய BT082 அப்படிங்கிற மாடலை பற்றிய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பார்த்துட்ருக்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு டெமோ கிளாஸ் பார்க்க போகிறோம். டெமோ ஒரு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.